இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, சகல நன்மைகளும் தருகிற அன்பு என்ற தலைப்பின் கீழாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். சங்கீதம் 25:12-13. உங்கள் ஆத்துமா நன்மையில் தங்கும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. நன்மை என்பதற்கான எபிரேய வார்த்தை டோப் என்பதாகும். இதை ஏராளம் தயவு, அன்பு, இன்பம், இனிமை, வசதி, வளம், செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி என்றெல்லாம் நாம் மொழிபெயர்க்கலாம். எந்த குறைவும் இல்லாமல் சகலவித வசதிகளோடும் செல்வ செழிப்போடும் நீங்கள் இனிய வாழ்க்கை வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். துன்பப்படுவதுதான் பக்தி என்று உங்கள் வாழ்க்கையை வேதனையால் நிரப்ப வேண்டிய அவசியமில்லை. முள்ளும் குறுக்கும் பாவத்தின் விளைவே. முள் இல்லாத வாழ்க்கை இப்பொழுது இல்லாவிட்டாலும் முட்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். யோபுவை தெரியுமா? தேவன் அவரை சுற்றிலும் வேலி அடைத்து அவரை பாதுகாத்ததாக வேதாகமும் கூறுகிறது. அந்த நாட்களில் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார். அவரிடம் 7000 ஆடுகள் இருந்தன, 3000 ஒட்டகங்கள் இருந்தன, 500 கழுதைகள் இருந்தன. 3000 ஒட்டகங்களும் 500 கழுதைகளும் இருந்தால் எவ்வளவு பெரிய அளவில் வியாபாரம் செய்திருப்பார். 500 ஏர் மாடுகள் இருந்தன. 500 ஏர் மாடுகள் இருந்தால் அவருக்கு எவ்வளவு விவசாய நிலம் இருந்திருக்கும். ஆனால் இவை எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்தன. சாத்தானின் சோதனையால் தமக்கிருந்த அனைத்தையும் இழந்தார். இவர் தேவனுக்கு பயந்த மனிதன் என்று வேதாகமம் சொல்லுகிறது, யோபு 1:1. அதனால் அவர் அனைத்தையும் இழந்தபோதும் தேவனை விட்டு விலகவில்லை. தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் அவர் செய்யவில்லை. அதன் விளைவு என்ன? அவர் நிலை மாறியது. முந்தைய நிலையை காட்டிலும் இரட்டத்தனையான செல்வம் அவருக்கு கிடைத்தது. வேண்டியவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு தங்கப் பொருளை அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். இப்போது 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்மாடுகள், 1000 கழுதைகள் அவருக்கு சொந்தமாயின. இப்போது பிறந்த பிள்ளைகளைப் போன்று சௌந்தரியமானவர்கள் வேறு எங்குமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர காத்திருக்கிறார். ஒருவேளை நோயோ வறுமையோ இடைஞ்சலோ உங்களுக்கு உண்டாயிருக்குமாயின் அவை சாத்தானால் உண்டாகின்றவை. அவை தற்காலிகமானவை தான். தேவனுக்கு நீங்கள் பயந்து நடந்தால் இந்த சூழ்நிலையை அவர் மாற்றி போடுவார். மிகவும் வளமான வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருவார். எல்லாம் தேவனுக்கு சொந்தம். நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் தேவ அன்பினால் கிடைத்தவை. தேவனே கொடைவள்ளல். இயேசுவே தந்திருக்கிறார். பிறவற்றை தராதிருப்பது எப்படி? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்குள்ளாய் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.